மறைந்த ஒலிக்கல். சிறிய காட்டு கிராமத்தில் மொக்கா என்ற குட்டி பூனை இருந்தது. அவளுக்கு ஒரு வேலை, கிராமத்தில் யாருக்கும் புரியாத மர்மங்களை கண்டுபிடிப்பது. ஒரு நாள் இரவு கிராமத்தின் நடுவில் இருந்த ஒலிக்கல் திடீர்னு மாயமாய் மறைந்துருச்சு. அது இல்லாம கிராமமே இருட்டா இருந்துச்சு. எல்லாரும் பயந்து, யார் எடுத்தாங்க, எங்க போச்சு? மொக்கா மெதுவா அந்த இடத்துக்கு போய் அவளோட சிறிய பாதத்தில் ஒரு பட்டனின் சின்ன தடம் படிந்திருந்தது. அது பார்த்த உடனே, இது நம்ம காட்டு குழந்தைகள் இல்ல, இது அப்புறம் மலைக்குள்ளிருந்து வரும் உயிரினம். அவள் தலைய பக்கத்துக்கு சாச்சி யோசிச்சது. மொக்கா அந்த தடத்தை பின்தொடர்ந்து போனாங்க. அது ஒரு சின்ன பாறை குகைக்கு போய் சேர்ந்தது. அங்க ஒரு குட்டி கரடி அழுதுகிட்டு இருந்தது. அது சொன்னது, நான் கல்ல திருடல, எனக்கு பயமா இருக்கு. குகை இருட்டா இருந்தது, அதனாலதான் நான் ஒலிக்கல்லே பாரோ பண்ணேன். ஆனா எப்படி திருப்பி வைக்கிறதுன்று தெரியல. மொக்கா சிரிச்சு, அது திருச்சுல்ல, நீ பயந்துட்டியே எடுத்திருக்க. வா, நாம அதை சேர்த்து கிராமத்துக்கு திருப்பி வைக்கலாம். இருவரும் கைப்பிடிச்சு கிராமத்துக்கு வந்தாங்க. ஒலிக்கல்லை இடத்துல வச்சதும் புய், கிராமம் மொத்தமும் மீண்டும் ஜொலிச்சது. எல்லோரும் மகிழ்ச்சியா, மொக்காதான் நம்ம மிஸ்ட்ரி ஹீரோ. கரடியும் கண்ணநீருடன் சொன்னது, மன்னிச்சு, இனிமே இப்படி செய்ய மாட்டேன். மொக்கா அவனை கட்டிப்பிடிச்சு, ரகசியம் சால்வ்ட். ஆனா நல்ல மனசு இருந்தா எந்த மர்மத்தையும் நாம சமாளிக்கலாம்.